லாஸ்ட் 1 வீக்காவே சுசித்ரா அவர்களோட இன்டர்வியூஸ் தான் வந்து பயங்கர வைரலா வந்து போயிட்டு இருக்குது. ரீசென்ட்டா இன்னொரு விஷயம் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. அது இன்னுமே வந்து பயங்கர வைரலா வரக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அது அப்படி அவங்க என்ன விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, நான் இனிமேல் எந்த ஒரு யூடியூப் சேனலுக்குமே வந்து இன்டர்வியூஸ் வந்து குடுக்க போறதில்ல. ஏன்னா நான் குடுத்த இன்டர்வியூஸ் எல்லாமே வந்து மிஸ்லீட் ஆகி போயிட்டு இருக்குது. அத வந்து மிஸ்யூஸும் வந்து நெறைய பேரால வந்து பண்ணப்பட்டுட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாஸ் ரேப்டு பை தனுஷ், ஐ வாஸ் ரேப்டு பை அனிருத் அந்த மாரி விஷயங்கள்லாம் நான் சொல்லவே இல்ல எந்த ஒரு இன்டர்வியூலயுமே. பட் நான் சொன்ன மாதிரி வந்து அத ஒரு பெரிய விஷயமா மாத்திட்டாங்க. சோ இந்த ஒரு காரணத்துக்காகவுமே வந்து நான் வந்து இனிமேல் எந்த ஒரு யூடியூப் சேனலுக்குமே வந்து இன்டர்வியூஸ் வந்து குடுக்க போறதில்ல. ஒருவேளை என்ன நீங்க இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அது டிவி சேனல் மூலியமா மட்டும் தான் வந்து இருக்க போகுது. சோ மத்தபடி எந்த ஒரு இடத்துலயும், எந்த ஒரு இன்டர்வியூவும் யாருக்குமே வந்து நான் குடுக்கறதுக்கு தயாரா இல்ல அப்படிங்கிற விஷயத்த தெள்ளத் தெளிவா அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க. சோ இவ்ளோ பிரச்சனைகள் கடந்த 1 வாரமா நடந்துட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, சுசித்ரா அவங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்டான கார்த்திக் அவர்கள பத்தி நெறைய விஷயங்கள வந்து அந்த இன்டர்வியூல வந்து சொல்லியிருந்தாங்க. அதுலயும் குறிப்பா கார்த்திக் அவர்கள வந்து ஒரு கே. அத கண்டுபிடிக்கவே வந்து எனக்கு கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மேல வந்து ஆயிருச்சு. பிளஸ் என்ன வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் வந்து கல்யாணமே வந்து பண்ணி வச்சாங்க. சோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. யூசுவலா சுசித்ரா அவர்கள் சுச்சி லீக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்து மூலியமா பயங்கர வைரல் கன்டென்ட்டா தான் வந்து அந்த டைம்லயே வந்து மாறியிருந்தாங்க. சோ அது வந்து வெறும் போஸ்ட், வெறும் ஃபோட்டோஸ் மூலியமா வந்து கன்டென்ட்டா மாறியிருந்தாலும் கூட, இப்போ இவங்களே டைரக்ட்டா ஃபேஸ் டூ ஃபேஸ் ஒரு இன்டர்வியூ மூலியமா நெறைய விஷயங்கள் வந்து பகிரும்போது, கண்டிப்பா அந்த விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆக தான் செய்யும். அவங்க குடுத்த இன்டர்வியூஸ் எல்லாமே வந்து காட்டுத்தீயா எல்லா இடத்துலயும் வந்து பரவிருச்சுன்னு சொல்லலாம். சோ இன்டர்வியூ குடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களே வந்து நெனச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி காட்டுத்தீயா விஷயங்கள் வந்து பரவுங்கிறத. சோ ரீசென்ட்டா அத தெரிஞ்சுக்கிட்ட அவங்க, இனிமேல் எந்த ஒரு சேனல்ஸ்க்குமே வந்து நான் இன்டர்வியூ குடுக்க போறதில்ல. எக்ஸெப்ட் டிவி சேனல்ஸ் அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணியிருந்திருக்காங்க. சோ கூடிய சீக்கிரம் ஏதாச்சும் ஒரு டிவி சேனல்ல அவங்களோட ஷோஸோ, இல்ல அவங்களோட இன்டர்வியூஸோ கண்டிப்பா வெளிவர தான் போகுது.